ஸோ ஃபேமிலி அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு லேக் vlogger. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து டே 4ங்க. நம்ம வந்து நாக்பூர்லேருந்து இப்போது அஜ்மீர் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் வந்து டே 1 டே 2லாம் எதுவுமே வந்து நான் வந்து இன்னும் அப்லோடே பண்ணலை. ஸோ நாக்பூர் வந்து நான் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலை. ஏன்னா எனக்கு இந்த ஊர் வந்து டைம் இல்லை, அவ்வளோதான். இந்த ஊரை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு டைம் இல்லை. ஸோ உடம்பு சரியில்லை. ஸோ அதனால எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கூட நான் பண்ணலான்னு பார்த்தேங்க, முடியலைங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் எதுவுமே இல்லை. நம்ம கேமராவில் வந்து ஸ்டோரேஜ் இல்லை. நேற்று வந்து இங்கே தான் போயிட்டு வந்தோம். அதுதான் ஹைவேஸ் கனெக்ட் ஆக போகிறோங்க. இப்போ கிளம்புனா 4 மணிக்கு தான் போய் சேருவோன்னு சொல்லிட்டு கூகுள் அம்மிஜி சொல்லுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசின ப்ளாக்லலாம் வந்து மைக் பக்கத்தில் இருந்ததால் வந்து உங்களுக்கு வந்து சரியாக கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் இருக்கும்போது போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ காலையிலே வெயில் கொளுத்துதுங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப விரட்ட போகிறதில்ல, ஸ்லோவாக ஒரு 80 to 90 அவ்வளோதான் ஹைவேஸில். அப்பா இது எடுத்து எத்தனை நாளுங்க ஆகுது அப்பா. ஸோ நம்மளோட பயணம் வந்து ரொம்ப பிரிட்ஜுங்க. நானும் கடந்த ஒரு 1.5 கிலோமீட்டராக வந்துட்டுருக்கேன். இந்த பிரிட்ஜு முடியும்னு பார்க்குறேன். இந்த பிரிட்ஜு முடிகிற மாதிரியே தெரிலங்க, ரொம்ப பெருசுங்க. இப்போ தான் இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் இறங்குது. மணி 9 ஆகுது இல்லையா? இன்றைக்கி என்ன கிழமை? காந்தி ஜெயந்தி இல்லையா? ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் டிராஃபிக் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா நாக்பூர் டிராஃபிக்கா? ஆஹா, எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நாக்பூர் டிராஃபிக்கில் மட்டும் மாட்டிக்காதீங்க, நாக்பூர் டிராஃபிக் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க இந்த ஊர் வந்து பிரிட்ஜுக்கு பேர் போனது போலங்க. ஒரு பிரிட்ஜு ஏறணும்னு வைங்களேன், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஃபுல்லாக பிரிட்ஜு தாங்க. கீழே இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ வேறு லெவலுங்க. இல்லை இப்போ டிராஃபிக் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதான் சிக்னலுக்கு நிற்காத மாதிரி ஆச்சு. ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஆச்சு. ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் சிட்டி வியூவு. பா சிண்டுவாரா போகிறோம். போபால், நம்ம போபால் கிராஸ் பண்ணி தான் போவோம்னு நினைக்கிறேன். இங்கே 900 கிலோமீட்டர் இருக்குங்க. உங்கள் கிலோமீட்ரு எங்கள் கிலோமீட்டர் இல்லை, 900 கிலோமீட்ரு போயிடலாம். எதுக்கு ரொம்ப அவஸ்தைலாம் இல்லை, பொறுமையாக போகலாம். நல்லா 2 நாள் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ உங்கள் பாருங்கள், பாருங்கள் ஃபேமிலி, ரோடு என்ன கண்டிஷனில் இருக்குது, வேறு லெவலுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்தினாலும் இந்த ஊரை விட்டு போகும்போது நம்மளை வந்து ஒரு திருப்தி படுத்துகிறாங்க. ஏன்னா ரோடு நல்லா போட்டிருக்காங்க. ஸோ வேற லெவலுங்க. எவ்வளோ ஸ்பீடு? 40 வந்துரு லைக்கு. இதுதான் நைட்லாம் கிராஸ் பண்ண முடியாது.
நான் ஏஞ்சிட்டேங்க, 5 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேங்க. சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தா ஒரு இன்டர்வியூ வீடியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது எடிட்டருக்கு அனுப்புறதுக்குள்ளேயே வந்து போதும்னு ஆச்சுங்க. இங்கே பாருங்க, ஹைவே வேற லெவல் ப்ரோ. சிங்கவால் குரங்குங்க பாத்தீங்களா? ஏங்க இது ஃபாரஸ்டா என்ன? ஃபாரஸ்ட் தான் சிங்கவால் குரங்குலாம் இருக்கும். நார்மல் குரங்கு பார்க்கலாம். இது ஃபாரஸ்ட் மாதிரி சிங்கவால் குரங்குலாம் இருக்குங்க. கண்ணு கெட்டின தூரம் இருக்கும். வண்டியே இல்லை பாருங்க. இந்த ரோடு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் எதுவுமே பேசலை, நீங்களே பாருங்கள். வெயில் வந்து சுட்டெரிக்குது. வெயிலே கொஞ்சம் கம்மியாகு. பாருங்கள், ரோட்டில் பிரிச்சுட்டு போகலாம். பட் வந்து 80 ஸ்பீடு தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து 80 km/h நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இந்த கண்ணாடி நல்லா இருக்குது. இப்போ இந்த கண்ணாடி வந்து $2 வந்துருச்சு பெட்ரோலு. ஒரு பாயிண்ட் வரும்போது போட்டுருணும் எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எங்கேயும் போட முடியாது. மகாராஷ்டிரா பார்டர் கிட்ட வந்துட்டோம். இப்போ மகாராஷ்டிராலேருந்து நம்ம வந்து இப்போது மத்திய பிரதேஷ் மாநிலத்துக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். எப்படி போகணும்னு தெரியலையே. கார் நேராக தான் போகுது. அவ்வளோதான், மத்திய பிரதேஷ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இது லாரிங்களுக்கான யார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ லாரி பஸ்ஸு இதுதான் பார்டர் நினைக்கிறேங்க. எங்கே வெல்கம் டு மத்திய பிரதேஷ் காட்டில். கண்ணு கெட்டின தூரம் இருக்கும், யாருமே இல்லை. ஸோ ரோடு வந்து எப்படி காலியாக கிடக்குது பாருங்கள். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா, அதனால ரோடு காலியாக இருக்குது. வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து 1 பாயிண்ட் தான் காட்டுது. இங்கே பெட்ரோல் பங்க்ஸே இல்லைங்க. நான் அங்கேயே தெரிஞ்சது போட்டுருக்கலாம். சரி, இன்னும் 3 பாயிண்ட் இருக்கே போட்டுக்கலான்னு பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்னும் 1 பாயிண்டில் வந்து நிற்கிது. ஸோ கடவுளே, எங்கேயாவது பெட்ரோல் பங்க் காட்டிட்டு. நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து சரியான காடுன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி. ரைட்லேயும் பாருங்கள், லெஃப்ட்லேயும் பாருங்கள். ஸோ இது வந்து போபால் 290 தானா. போபால் போய்ட்டுன்னு வைங்களேன், அங்கேருந்து நம்மளுக்கு ஈஸிங்க. இந்த என்ன ஹைவே தெரில, மிட்வே ட்ரீட் ஏதோ போட்டிருக்காங்க. எயிட்டி போகலாம். ஏதோ ஒரு சின்னதாக ஊர் வருது. நம்ம ஹைவேஸை தாங்க போகணும். NH47 கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகிற ஒரே ரோடு. இப்போ நம்ம ட்ராவலிங் இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து
இங்கே பாருங்க, ரோட்டை பாருங்க, அவ்வளோ காலியாக இருக்குங்க. எப்படி வந்தான் பார்த்தீங்களா? என்னங்க இது? கடைசியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேமிலி ஒரு பெட்ரோல் பங்கை. ஹெச்பி இருக்குது, இல்லைன்னு சொல்ல போகிறாங்க பாருங்களேன். ஏன்னா கூட்டமே இல்லை. नहीं है इधर, किधर रहेगा? 5 किलोमीटर சொன்னல இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு. இந்த 5 கிலோமீட்டரா? சரி போயிடுவான்ல. ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா 2 லிட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஹிந்திலலாம் போட்டிருக்கு. நம்மளுக்கு ஹிந்தி தாங்க பேச தெரியும், நம்மளுக்கு ஹிந்திலாம் படிக்க தெரியாதுங்க. ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அப்பாடா, பெட்ரோல் பங்கோட சைன் போர்டை பார்த்தாச்சு. ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் கண்ணுக்கு தெரியுதுங்க. எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வைங்களேன், நம்மளோட ஷேர் அவ்வளோதான். நான் இங்கேயே நடு ரோட்லேயே நிற்க வேண்டியது தான். இங்கே வந்து பட்டாம்பூச்சி பட்டு நிறைய அடிக்குதுங்க. இங்கேயும் இல்லை தான் சொல்லுவாங்க பாருங்களேன். ஏன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. पेट्रोल है? पेट्रोल कार्ड है क्या? कार्ड अभी चल रहा है, टाइम लगेगा। जी पे गूगल पे है ना? अच्छा ठीक है। कार्ड अभी नहीं डालने होएगा क्या? रिसिप्ट चल रहा है, हिसाब चल रहा है। अच्छा ओके। बिल मिलेगा क्या? बिल? हाँ, टैंक फुल कर दीजिए। टैंक फुल करना है? हाँ हाँ डालो। இங்கே வந்து 108 ரூபா. 108 क्या इधर? அங்கே வந்து 109, இங்கே வந்து 108. हाँ राउंड कर दो। 70 कर दो। बिल निकालना है? हाँ बिल लेना। हाँ डाल दो। ₹1169 பிடிச்சிருக்கு ஃபேமிலி. திருப்பி நம்மளோட ஷேரா வந்து ஃபுல்லாக ஆகிட்டாங்க, டேங்க் ஃபுல்லாக ஆகிட்டாங்க. ஒரு இடத்துல மகாராஷ்டிராவில் வந்து 109 ரூபா இருந்திருக்கு பெட்ரோலு, இங்கே 108 ரூபா இருக்குது. ₹1170 பிடிச்சிருக்கு. அப்போ தான் நம்மளோட வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர் தான் நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம லடாக் டெரெயினில் போகும்போது ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்கே இருக்காதுல்ல.
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து அது என்னால் ஏற்கத்தக்கது அல்ல. ஸோ பெட்ரோல் பங்க் வந்து மேபியில் இருக்காது. ஸோ நம்ம ஜம்மு கிட்ட போன உடனே நம்ம வந்து ஒரு ஜெரி கேன் வாங்குறது நல்லது. அவ்வளோதான், ஒரு ஜெரி கேன் வரைக்கும். ஹைவேஸ் பாருங்கள், NH47. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், பிரிச்சு மெயிலாம். பட் ஆனால் வந்து இங்கே ஸ்பீடு வந்து 80 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 100 கிலோமீட்ரு ஒரு 800 வரைக்கும் வந்து நெருக்கிட்டோன்னு வைங்களேன். கொஞ்சம் ஒரு ஜூஸு ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம சியோனி. ஆஹா 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 ஆஹா, இந்த ஹைவேலாம் இன்னும் யமுனா எக்ஸ்பிரஸ்வே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே ஸ்பீட் லிமிட்டே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு. இது காலைல கிளம்புனால தான் இந்த அளவுக்காவது பார்க்க முடியுது. நைட்டு கிளம்புனீங்களா எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. பாருங்களேன் ஃபேமிலி, மேலேருந்து எப்படி கீழே இறங்குது பாருங்க. ஆஹா, ரோட்டில் வந்து யாருமே இல்லைங்க, நல்லா விரட்டலாம். பட் ஆனால் பயமாக இருக்குது, காற்று வந்து தள்ளுது. நான் ஒரு 90க்கு மேலே போனாலே வந்து காற்று அப்படி தள்ளுது நம்மளை. ஸோ எதுக்கு ரிஸ்க்கு சொல்லிட்டு நம்ம முறுக்கிறது இல்லை. அந்த பெத்தூல் சொல்லிட்டு ஊர் தாண்டி தான், நம்ம போபால் தாண்டி தான் போகணும். மணி நான் 10:30 9 மணி கிளம்பணும் ஃபேமிலி. 9:07 கிளம்பணும். ஸோ 1 மணி நேரமாக ஆயிடுச்சு நம்ம ஓட்டி. ஸோ நம்ம ஆச்சுங்க. ஸோ இது மலைக்கு மேலே போயிட்டு போக வேண்டியதுதான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை கிலோமீட்டர் தெரில, அப்படியே கற்கள் விழுன்னு போட்டிருக்கு. ஆஹா, எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுங்களா? காட் ஸ்டார்ட்னா காட் ரோட்னா மலைப்பகுதி. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேமிலி. கிராஸ் பண்ணுறது வந்து 19வது டோல்கேட் ஃபேமிலி. ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படி ஏறுது பாருங்களேன். இது வேறு ஓப்பன் ஆகிடுது. இவ்வளோ நாள் வந்து இதெல்லாம் பார்க்காம தான் வந்து நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன்னா. நான் ஓட்டுறது வந்து நான் அது இலக்காரத்துக்கு சொல்லலை. ஸோ நம்மள எங்கெங்க சிட்டிக்குள்ளே தானேங்க போடுவாங்க, நம்மளை அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக போடுவாங்க. அதுவும் கரெக்டு தான். இங்கே பாருங்கள் ரோடு அப்படியே மாறிச்சு பாருங்கள். இது சிமெண்ட் ரோடாக போட்டிருக்காங்க. ஓகே, வண்டி ஏறத்துக்கே கொஞ்சம் திணறுதுங்க. 3வது கியரில் இருக்குது. ஏதாவது நல்ல ஒரு ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரோட்லேயே மாடுங்கெல்லாம் போகுதுங்க. காட் ஸ்டார்ட்டா காட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேமிலி ரோடு. அப்படியே அந்த சிங்கம் படத்தில் வருவாங்கள்ல, நம்மளோட சூர்யா அண்ணா வந்து நடந்து வருவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் ரோடு. வேறு லெவல். 80ல் போகலாம். இது வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டானால போதும், சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அதான் டைட் ஆகிடுச்சிங்க. என்னோடய இதில் வந்து லைட் வேறு எரியல. வெயில் பட்டையை கலப்புது. எப்படி வீலிங் தூணும் தெரிஞ்சிச்சு எனக்கு. வேணாம், தெரியாமலே இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் ஃபேமிலி,
இங்கேருந்து பாருங்க அப்பா. இயற்கையின் காதலன். என்னாச்சு இதில் பேட்ரி இல்லையா? நான் பேட்டரியில் சார்ஜ் தான் இருக்கோம்ல. அவங்க பாருங்கள் காட் ரோடில் ஏறின உடனே பாருங்கள் ஃபஸ்ட்டு வியூவே பாருங்கள். அப்பா காட் எண்டு. என்ன இது காட் ஸ்டார்ட் காட் எண்டு இருக்குன்னு சொல்லிட்டு சைன் போல பார்த்தேங்க. ஒரு மானாவது நம்மளோட லக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மானாவது நம்மளுக்கு கிடைக்கும். ரோட்லேயே இந்த ஓரத்துலேயே தான் மேய்ஞ்சிட்டு கிடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏங்க இது காட் ரோடா? எந்த மானும் நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வந்து அன்லக்கி பர்சன்னு. பார்ப்போம் ஏதாவது மான் கிடைக்குதா. ரோடு எப்படி போகுது பாருங்களேன். இங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி அப்படி ஏறுது மேலே. ஒரு செம்ம ஹைட்டுக்கு தான் கட்டியிருக்காங்க. ஒரு 4th ஃப்ளோரு அந்த அளவுக்கு தான் ஹைட்டுக்கு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ அதான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வனவிலங்குகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க போல். அதான் மேலே ஏறி கீழே இறங்கி கீழேருந்து திருப்பி மேலே ஏறுது. எங்கே ஒரு கூட்டமான இடம், ஏதாவது டீ கடை இருக்குமான்னு பார்க்குறேன். எல்லாமே லாரி யார்டாகவே இருக்குது, தாபாவாக இருக்குது. டீ கடை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும்.